வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்து சப்பாத்தி. சப்பாத்தி செஞ்சு மீதி இருந்தாலோ இல்லை குருமா எதுவும் இல்லை அப்படின்னாலோ நம்ம டக்குன்னு வைக்கிறதுக்கு ஈஸியாக கொத்து சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு கடாய் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 குட்டி தக்காளி விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்ந்து பச்சை வாடை நல்லா போக வதக்கிக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துக்கிடுவோம். பீன்ஸ் காய், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 7 பீன்ஸ் காய், 1 கேரட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிடுவோம். நம்ம காய் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம வெஜ் குருமா வச்சுருக்கோம்னா அதே சேர்த்தோம்னா அதுவே போதும். வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வெஜ் குருமா சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியை கட் பண்ணி அதோடு சேர்த்துற வேண்டியதான். சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதோட சேர்த்துடலாம். இந்த அளவு மசாலா காய்க்கு எனக்கு 8 சப்பாத்தி கரெக்டாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது மேலே மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டானது. நாங்கள் இப்போ கொத்து சப்பாத்தி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.